அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் வரிசைகளுக்கு மத்தியில் பாடசாலை மூடப்படுமா? கல்வி அமைச்சு விளக்கம். கனடாவில் வேலை பெற்று தருவதாக பெண்ணிடம் 5 கோடி ரூபாய் மோசடி, குற்றச்சாட்டில் ஒருவர் கைது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1945 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிப்பு. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் புத்தாண்டுக்கு முன் வெளியிடப்படும். போர்க்கால மாற்றங்கள். ஹோர்முஸ் வழியாக 20% எண்ணெய் போக்குவரத்து. பகுதியில் பஸ் விபத்தில் 4 பேர் பலி, 40 பேர் காயம். எரிபொருள் கூட்டுத்தாபனத்துக்கு 90,000 கோடி ரூபாய் நஷ்டம், ஜேவிபியினரே காரணம். இனி விரிவான செய்திகள். எரிபொருள் வரிசைகளுக்கு மத்தியில் பாடசாலை மூடப்படுமா? கல்வி அமைச்சு விளக்கம். QR குறியீடு முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து நாட்டின் பல பகுதிகளில் எரிபொருள் வரிசைகள் அதிகரித்துள்ள நிலையில் பாடசாலைகளை மூடவோ அல்லது தொலைதூர கல்வி முறையை ஆரம்பிக்கவோ இதுவரை எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டில் உள்ள பாடசாலைகள் தங்களது வழமையான கல்வி நடவடிக்கைகளை தொடரும் என்றும் கல்வி அமைச்சின் வட்டாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கனடாவில் வேலை பெற்றுத் தருவதாக பெண்ணிடம் 5 கோடி ரூபாய் மோசடி, குற்றச்சாட்டில் ஒருவர் கைது. கனடாவில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி பெண்ணொருவரிடம் 4,97,09,030 ரூபாயை மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க மகர மேலதிக நீதிவான் IMS பண்டார இலங்கசிங்க உத்தரவிட்டுள்ளார். கொச்சிக்கடை பல்லன்சேனை மார்சல் வீதியைச் சேர்ந்த ஒருவரே இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கலனி ஹிம்புட்டுவெல்கொட பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவர் பேலியாகொட விசேட குற்றத்தடுப்பு பிரிவில் செய்த முறைப்பாட்டுக்கு அமைய இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. சந்தேக நபர் கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து 6 சந்தர்ப்பங்களில் தனது வங்கிக் கணக்குக்கு பணத்தை பரிமாற்றம் செய்து கொண்டமை முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை. எனினும் இதில் வேறு நபர்களுக்கு தொடர்புள்ளதா என்பது குறித்து தேடப்பட்டு வருவதால் சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்க கூடாது என போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1945 லட்சம் ரூபாய் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவிப்பு. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1945 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நிதியை மீண்டும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. குறித்த மோசடிகளில் ஈடுபட்ட நபர்கள் மற்றும் அனுமதி பத்திரமற்ற வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு இந்த நிதி வசூலிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதங்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடியாளர்களுக்கு எதிராக 244 வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் அக்காலப்பகுதியில் பணியகத்துக்கு பல்வேறு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இக்காலப்பகுதியில் பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவினால் 19 சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் 88 மோசடியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. அவர்களில் அனுமதி பத்திரம் பெற்ற வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்களைச் சேர்ந்த 3 அடங்குகின்றனர். இதேவேளை இஸ்ரேல், தென்கொரியா, ஜப்பான், ருமேனியா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி சமூக ஊடகங்கள் ஊடாக பண மோசடி செய்யும் போக்கு அதிகரித்துள்ளது. எனவே பணியகத்திடம் வினைவலைகளை மேற்கொள்ளாமல் இவ்வாறான மோசடியாளர்களுக்கு பணம் செலுத்துவதையோ அல்லது தனிப்பட்ட ஆவணங்களை வழங்குவதையோ தவிர்க்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் புத்தாண்டுக்கு முன் வெளியிடப்படும். சாதாரண தர வினாத்தாள் மதிப்பீடு ஆரம்பம். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டுக்கு முன்பு வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெறுபவர்களை வெளியிடுவதற்கு தேவையான செயல்முறைகள் தற்போது நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்திக்க குமாரில் எனக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை கல்வி
பொது சாதாரணதர வினாத்தாள் தொடர்பான மதிப்பீட்டு பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் சாதாரணதர பரீட்சைக்கான செயல்முறை பரீட்சைகள் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது. செயல்முறை தேர்வுகள் முடிந்தவுடன் சாதாரணதர பரீட்சைக்கான பெறுபேறுகளையும் விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். போர்க்கால மாற்றங்கள் ஓர்ஸ்முஸ் வழியாக 20% எண்ணெய் போக்குவரத்து. உலக நாடுகளுக்கு தேவையான மசகு எண்ணெய் எங்கிருந்து கிடைக்கிறது மற்றும் அதன் விநியோகச் சங்கிலி எவ்வாறு அமைந்துள்ளது என்பது குறித்த விரிவான தகவல்களை உலக பொருளாதார மன்றம் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் தெரிவித்துள்ளது. தற்போதைய ஈரான் போர்ச்சூழலில் உலகளாவிய எண்ணெய் உற்பத்தியில் அமெரிக்கா, சவுதி அரேபியா மற்றும் ரஷ்யா ஆகிய 3 நாடுகளிலேயே முதன்மையான இடத்தை பிடித்துள்ளன. குறிப்பாக அமெரிக்கா தனது ஹோர்ஸ் ஆயில் தொழில்நுட்பம் மூலம் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் உற்பத்தியாளராக உருவெடுத்துள்ளது. அதே நேரத்தில் ஓபெக் அமைப்பில் உள்ள நாடுகள் ஒட்டுமொத்தமாக உலக தேவையில் சுமார் 40% பூர்த்தி செய்கின்றன. இந்த அறிக்கையில் மசகு எண்ணெய் கடத்தப்படும் முக்கிய கடல் வழி பாதைகள் நிறுத்தும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வீரவில பகுதியில் பயணிகள் பஸ் விபத்தின் 4 பேர் பலி, 40 பேர் காயம். அம்பலாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியின் வீரவில சிறைச்சாலை சந்தியில் இலங்கை 2 பஸ்ஸுக்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் 4 உயிரிழந்துள்ளனர், 40 பேர் காயமடைந்துள்ளனர். நேற்று புதன்கிழமை முற்பகல் இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கதிர்காமத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் மற்றும் காரப்பிட்டியவிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த இன்னொரு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸும் மோதியே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன்போது குறித்த பஸ்களில் பயணித்த 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 40 பேர் படுகாயமடைந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் வீரவல போலீஸ் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எரிபொருள் கூட்டுத்தாபனத்துக்கு 90,000 கோடி ரூபாய் நஷ்டம். ஜேவிபியினரே காரணம். அரசாங்கத்தின் தற்போதைய பொருளாதார முகாமைத்துவம் மற்றும் எதிர்வரும் மின்சார கட்டண உயர்வு குறித்தும் பாராளுமன்ற உறுப்பினர் ஹரிஸ் டி சில்வா கடும் விமர்சனங்களை முன்வைத்துள்ளதுடன் எரிபொருள் கூட்டுத்தாபனம் 90,000 கோடி ரூபாய் நஷ்டமடைவதற்கு ஜேவிபியின் தொழிற்சங்கங்களே காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். எரிபொருள் மீதான வரிகளை குறைத்து அனைவருக்கும் சலுகை வழங்குவதை விட அந்த பணத்தை அசோஸ்ம போன்ற திட்டங்களின் மூலம் ஏழை மக்களுக்கு நேரடியாக வழங்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அரசாங்கத்தின் திரைசேரியிடம் தற்போது 1 டில்லியன் ரூபாவுக்கு அதிகமான பணம் உள்ள நிலையில் அதில் ஒரு பகுதியை சாதாரண மக்களின் நலனுக்காக ஏன் ஒதுக்க முடியாது என அவர் கேள்வி எழுப்பினார். கோத்தாபாய ராஜபக்சவின் ஆட்சி காலத்துக்கு பிறகு நாட்டில் வறுமை நிலையை அதிகரித்து வருவதாகவும் அதற்கு இந்த அரசாங்கத்திடம் முறையான தீர்வுகள் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மின்சார கட்டணம் விரைவில் 8% முதல் 10% வரை அதிகரிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார். இத்துடன் இன்றைய சங்கிலியனின் செய்திகள் அனைத்தும் நிறைவுறுகின்றன. மீண்டும் ஒரு விசேட செய்தி அறிக்கையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.